இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே, அந்த பையன் கண்ணை சுற்றி பிளாக் கலரில் இருக்குது. இது அவங்க அம்மா போட்டது. ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறான். இனிமேல் அவன் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அவனை பயமுறுத்துறதுக்காக அவன் தூங்குறப்ப அவங்க அம்மா கண்ணில் போட்ட மேக்கப்பு. எழுந்த உடனே அந்த குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட வந்திருக்கான். என்னடா அவன் கண்ணை சுற்றி பிளாக் கலரில் இருக்குது, என்னடா ஆச்சு உனக்கு, போய் கண்ணாடி பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் உடனே பார்த்துட்டு ஒரே அழுக, நீ ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ண, அதால தான் உன் கண்ணு இப்படி ஆயிடுச்சு, ஃபோன் எடுக்காத அப்படின்ட்டு அவங்க அம்மா அவனை சொல்லி பயமுறுத்தியிருக்காங்க. சரிம்மா இனிமேல் நான் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேமா அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். இது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது டெம்பரவரி சொல்யூஷன் தான். ஒரு குழந்தைய ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கிறப்ப ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க, விளையாடுங்க, அவங்களுக்கு புதுசான விஷயங்களை சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு தயவு செஞ்சு ஃபோனில் ஒன்று வீடியோ கால், பெரியவங்க தாத்தா பாட்டி ஊரில் இருக்கவங்க யாராட்டு பேசுனா காட்டுங்க, மற்றபடி ஃபோனை கையிலே கொடுக்காதீங்க. 2லேருந்து 5 வயசு இருக்கிற பசங்களுக்கு 1 hour தான். படிக்கிறியா, முடிச்சுட்டு கேம் விளையாடுறதுக்கு 1 hour, அந்த மாதிரி ஏதோ ஒரு 1 hour மட்டும்தான், அதுக்கு மேலே கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். நீங்களே எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 நாள் முன்னாடி மும்பையில் ஐஃபோனுக்காக ஒரு ஃபேமிலியே உயிர் போச்சு. அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்து ஓவர் செல்லம் கொடுத்து வளர்த்ததும் இது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க எதிர்க்க ஃபோன் யூஸ் பண்ணுறதை தவிருங்க. அவங்களையும் யூஸ் பண்ண விடாமல் அவங்க பிரெயினுக்கு வேறு புது புது ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க. பாய்.